ஹாய் கைஸ், இன்னைக்கு ப்ளீச் சாப்டர் 12 பார்க்கலாம். ஸோ போன சாப்டரில் எங்கே விட்டாங்களோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹோலோ என்ன சொல்லுதுன்னா, நீ என்னோட நாக்கு அறுத்துட்ட அப்படின்ட்டு ஹோலோ சொல்லுது. இச்சிகோ அந்த கத்தியை வச்சு காலை குத்துறான். ஹோலோ என்னோட காலுன்ட்டு வழியில் துடிக்குது. இச்சிகோ என்ன சொல்கிறான்னா, இப்போ உன்னால் மூவ் பண்ண முடியாது, அந்த அணுகுண்டியும் யூஸ் பண்ண முடியாது, இப்போ உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த ஃபீலிங் ரொம்ப மோசமாக இல்லை? இதே ஃபீலிங்ஸை தானே நீ சாவடிச்சவங்களும் உணர்ந்திருப்பாங்க அப்படின்ட்டு இச்சிகோ சொல்கிறான். ஹோலோ அந்த குத்துன காலை கிழிச்சிக்கிட்டு பறக்குது. இச்சிகோ என்ன சொல்கிறான்னா, இப்போ நடந்த மோசமான விஷயத்த நினச்சி பயப்படு. உன்னோட சொந்த காலை இழந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறல, இதை மட்டும் மறந்துடாத. இந்த பயம் உன்னோட மூளையில் ஆழமாக பதியணும், அப்புறம் டிசப்பையர் ஆயிடணும் அப்படின்ட்டு இச்சிகோ சொல்லி அந்த ஹோலோவை வெட்டுறான். இச்சிகோ கரெக்டாக வெட்டும் போது ஒரு டோர் மாதிரி என்னமோ அப்பியர் ஆகுது. இச்சிகோ அது என்னது அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு ருக்கியா, அது நரகம். நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன், அந்த ஜென்போக்கு ஸ்வாட் சோல் பண்ண கிரைம்ஸை க்ளீன் பண்ணும், அதுக்கப்புறமா அந்த சோலை சோல் சொசைட்டிக்கு கொண்டு போகும். ஆனால் எல்லா ஹோலோஸும் அந்த மெத்தடில் இருக்காது. ஜென்போக்கு ஸ்வாட் சோல் பண்ண பாவத்தை தான் கழிக்கும். அதுவும் எந்த பாவம்னா அவனை ஹோலோவாக மாத்துச்சுல, அந்த பாவத்தை தான் க்ளீன் பண்ணும். அவங்க உயிரோடு இருக்கும் போதே பண்ண நிறைய கொடுமையான கிரைம்ஸை நரகத்தில் தான் ஜென்போக்கு ஸ்வாட் ஹேண்ட் ஓவர் பண்ணும். அங்கே பாரு, அந்த கேட் ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு ருக்கியா சொல்கிறா. அந்த கேட்லேருந்து ஒரு கை வந்து ஹோலோவை கிழிச்சு உள்ளே கொண்டு போகுது. உள்ளே கொண்டு போனதுக்கு அப்புறம் நரக வாசல் மூடப்படுது. இச்சிகோ இப்போ இந்த ஹோலோ எங்கே போயிருக்கோம் அப்படின்ட்டு கேட்கும்போது ருக்கியா நரகம் அப்படின்ட்டு சொல்கிறா. நைட் ஆகுது. இச்சிகோ, ருக்கியா, சேட் எல்லாருமே அந்த கூண்டாந்தர் தான் இருக்காங்க. இச்சிகோ அப்புறம் அப்படின்ட்டு சொல்ல வரான். அதுக்கு ருக்கியா, என்னை மன்னிச்சிடு, இந்த செயின் அதான் நம்ம 3rd சாப்டர்ல ஒருமி உடம்புல பார்த்தோம்ல, அந்த செயினை பற்றி தான் பேசுகிறாங்க. இது ரொம்ப நாள் அவன் உடம்புல இருந்ததுனால அந்த செயினோட பவர் போயிடுச்சு. நிறைய டைம் பாஸ் ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு இவன் உடம்ப ரியல் வேர்ல்டுக்கு கொண்டு வரதுக்கு. இச்சிகோ இல்லை அப்படின்ட்டு சொல்கிறான். சேட் யூச்சி அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு ருக்கியா, அந்த பறவை கிட்ட கவலைப்படாத, சோல் சொசைட்டி அப்படின்றது ஒரு நல்ல இடம் தான், அங்கே உனக்கு பசியே எடுக்காது, நீ அங்கே சந்தோஷமா இருக்கலாம், இங்கே இருக்கிறதோட அங்கே நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ருக்கியா சொல்கிறா. அதுக்கு இச்சிகோ, உண்மையாவா அப்படின்ட்டு கேட்குறான். நீ சொன்னது உண்மையா இருக்கலாம், என்ன இருந்தாலும் நீ அங்கே போனனா உங்கள் அம்மாவை அங்கே பார்க்கலாம், அவங்கள மறுபடியும் ரியல் வேர்ல்டுக்கு கொண்டு வர முடியாது, ஆனால் அவங்களோட நீ ஒன்றா இருக்கலாம். அந்த டைம் வந்துடுச்சு, இது உண்மைதான், உங்கள் அம்மா உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இச்சிகோ ஷிபாட்டா கிட்ட சொல்கிறான். ருக்கியா இச்சிகோ அப்படின்ட்டு சொல்கிறா. அதுக்கு இச்சிகோ, சரி நம்ம அந்த கொன்சோ ஸ்பெல்ல ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு ஷிபாட்டா, அதான் அந்த பறவை, ஓகே அப்படின்ட்டு சொல்லுது. ஷிபாட்டா சேடை பார்க்குது. சேடும் ஷிபாட்டாவை பார்க்குறான். ஷிபாட்டா என்ன சொல்லுதுன்னா, சேட் நீ பண்ண எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் அப்படின்ட்டு சொல்லுது. அதுக்கு சேட், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறான். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த கூண்டுக்குள்ளே அந்த பையனை காமிக்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, நீ அந்த மான்ஸ்டர் கிட்டேருந்து என்னை சேவ் பண்ண அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு சேடும் அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறான். ஷிபாட்டா என்ன சொல்லுதுன்னா, நான் இங்கேருந்து போகிறேன், தேங்க்யூ வெரி மச் அப்படின்ட்டு சொல்லுது. சேட் என்ன சொல்கிறான்னா, அந்த குட்டி பையன் கிட்ட, நான் இங்கே செத்துட்டவனே சோல் சொசைட்டிக்கு வருவேன், அப்போ உன்னை கேரி பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு சேட் அந்த சின்ன பையன் கிட்ட கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் உன்னை வச்சுக்கிட்டு இன்னொரு டைம் நான் ஓடலாமா அப்படின்ட்டு சேட் கேட்குறான். அந்த பையனும் கண்டிப்பா அப்படின்ட்டு சொல்கிறான். இச்சிகோ, ஓகே நம்ம இதை பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறான். நீ ரெடியா அப்படின்ட்டு அந்த பையன் கிட்ட கேட்குறான். அந்த பையனும் ஓகே சொல்கிறான். ஸோ அங்கே கட் பண்ணால் கரீனை தான் காமிக்கிறாங்க. அவள் இச்சிகோக்கு தேங்க்ஸ் சொல்கிறா தூக்கத்திலேயே. ஸோ இந்த இடத்துல சாப்டர் 12 முடிக்கிறாங்க. பை கைஸ், பீஸ்.